தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பெற்றோர்களும் தற்போது நிர்ணயித்துள்ள கட்டணம் போதாதென தனியார் பள்ளிகளும் மாறி மாறி குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் பள்ளிகள் ஸ்மார்ட் கிளாஸ் என்ற பெயரில் அதிக கட்டணம் வசூலிப்பதோடு மாணவர்களையும் பெற்றோர்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அழகப்பா மேல்நிலைப்பள்ளி, பம்மல் சங்கர நேத்ராலயா மற்றும் அண்ணா ஆதர்ஸ் உள்ளிட்ட பள்ளிகளைச் சேர்ந்த பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளின் கட்டண நிர்ணயக் குழு தலைவர் சிங்காரவேலுவிடம் இது தொடர்பான புகார் மனுவை அளித்தனர். நூதன முறையில் அதிக கட்டணம் வசூலிப்பதோடு கட்டணத்தை செலுத்தாத மாணவர்களிடம் பாரபட்சம் காட்டி தண்டிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதிகப்படியான கட்டணம் வசூலிப்பதற்கான ஆதாரங்களை கொடுத்தோம். அதற்கு நீதியரசர் விசாரணை செய்தபோது பள்ளி நிர்வாகத்துக்கு 2 முறை நாள் ஒதுக்கியும் பள்ளி நிர்வாகம் அதற்கு செவி சாய்க்கவில்லை. அதிகப்படியாக தான் கட்டணம் வாங்குவோம் என்று அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். இதற்கு உதாரணமாக கடந்த வாரம் பள்ளியில் அதிக கட்டணம் செலுத்தாத மாணவர்களை அந்த ஜோனல் போட்டியில் கலந்து கொள்ள விடாமல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் நீதியரசர் அவர்களிடம் புகார் கொடுத்தோம். பள்ளி நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதாக நீதியரசர் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் போதாது என்றும் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி அங்கீகார ரத்து போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் தனியார் பள்ளி சங்கங்கள் தெரிவித்துள்ளன. எங்களுக்கு ஒரு முத்தரப்பு குழுவை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகள், பள்ளி நிர்வாகிகள், பெற்றோர்கள் கொண்ட குழுவை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை தீர்ந்தால் தீரும். இல்லையென்றால் ஒவ்வொரு பள்ளியாக ஆய்வு செய்து கட்டணத்தை நியாயமான கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும். இல்லையென்றால் பிரச்சனை தீராது. இந்த கட்டணத்தை வைத்துக் கொண்டு எங்களால் பள்ளியை நடத்த முடியாது. இந்த நிலையில நீங்க கட்டணம் அதிகம் என்று யாரோ ஒரு சிலர் புகார் கொடுக்கிற பேரில் அந்த பள்ளிக்கு அங்கீகாரம் ரத்து செய்வேன் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீதிமன்றத்துக்கு சென்று பார்ப்போம். 25-30 வருஷம் நடக்கிற பள்ளிக்கூடத்தை நீங்க மூடணும்னா எப்படி மூட முடியும்? மூட முடியாது. 2 ஆண்டுகளாக நீடிக்கும் கல்வி கட்டண பிரச்சனையை அரசு உடனடியாக தீர்க்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டும் பெற்றோர்கள் சங்கத்தின் மூலமாக தாங்களே பள்ளிகளை நடத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் கூறியுள்ளனர்.